நடந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த தண்ணியில அந்த கூலிங் காத்துல வந்து அந்த சாமியை பூஜை பண்ணதாக ஒரு ஐதீகமாக இருக்கும். அந்த அடையாளங்கள் முட்டி போட்ட மாதிரி அடையாளங்கள் இருக்கும். அருள்மிகு செண்பகேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள செண்பக வனத்தில் இருந்து கணபதி, வாராகி, ஆஞ்சநேயர், வள்ளி தேவசனா, சமேத சுப்பிரமணியன் இந்த ஆலயம் தட்சிணா இந்த ஆலயம் சிவன் கோயில் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா ஒரு தீவில் லொக்கேட் ஆயிருக்கு. கரெக்டாக ஈசிஆர் போகிற ரோட்டில் தான் நின்றுட்டு இருக்கோம். ஈசிஆர் ரோட் இங்கேருந்து சென்னை வந்து லைக் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். பிரிட்ஜ் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 50 to 100 மீட்டர்ஸில் வந்து போர்டு வச்சுருப்பாங்க. நாங்களுமே அந்த போர்டை பார்த்து தான் ரைட் டேர்ன் பண்ணுறோம். ரைட் சைடில் திரும்பணும்னு சின்ன தெரு மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் அந்த கோவிலுக்கு. நீங்கள் ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இங்கே ஒரு போர்டு இருக்கும். ப்ளூ கலரில் போர்டு போட்டிருக்காங்க. கைலாசநாதர் கோவிலுக்கு செல்லும் வழி அப்படின்னு ரைட் சைட்ல. இந்த கோயிலுக்கு வர்றதுன்னா நம்ம பெஸ்ட் வந்து ஓன் வெஹிக்கல்ல வர்றது தான். இந்த ஓன் வெஹிக்கல் எடுத்துட்டு வந்தீங்கன்னா பார்க்கிங்க்குமே வந்து நல்ல இடம்லாம் இருக்கும். பாருங்க. ஓகே மக்களே, நம்ம இப்போ இந்த கோவிலுக்கு வந்தாச்சு. இதோட கோயில் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் மாதிரி இருக்கு. ரெண்டு சைடும் வந்து தண்ணி போய்கிட்டு இருக்கு. அதோட இயற்கை பார்த்தீங்கன்னாலே ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த பாலம் வழியா நடந்து போயிட்டு கோயிலுக்கு போற மாதிரி இருக்கு. இங்க இருந்து கோயிலோட வியூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. உச்சி வெயில நடந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த தண்ணியில அந்த கூலிங் காத்துல வந்து சிலு சிலுன்னு காத்து வருது. இந்த தண்ணியில எதுக்கு அந்த சூடு தெரிய மாட்டேங்குது. இந்த ஆறுல பாத்தீங்களா எவ்வளவு தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க இந்த பாலம் இருக்குல்ல, இந்த பாலம் அளவுக்கு வந்து போன வருஷம் வந்து தண்ணி அதிகமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம பாலத்துல இருந்து நடந்து வந்தாச்சு. இப்போ கோயிலுக்குள்ளதான் போறோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து லெஃப்ட் சைட் வந்தோம்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். உங்களுக்கே தெரியும் கும்பாபிஷேகம் பண்றதா இருந்தா அந்த சாமியை வந்து மூடி வச்சிருப்பாங்க. ஸோ இங்கேயும் ஆஞ்சநேயர் அப்படிதான் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளுக்கு முன்னாடி அது ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போகுது. இதுதான் இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ். பாலாற்றில் அமைந்துள்ள அருள்மிகு கனகாம்பிகை உடனாய கைலாசநாதர் ஆலயமானது சுமார் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த போற மாதிரியும் ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் இது.